ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து கோதுமை பாயாசம் தான் செய்ய போகிறோம். பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூல் திறக்க போகிறாங்க. அதனால் இந்த சண்டேயில் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்வீட்டு, ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா கோதுமை ரவையில் நம்ம பாயாசம் செய்ய போகிறோம். அதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நம்ம வந்து முந்திரி, தேங்காய் இதெல்லாம் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ரவை வந்து நம்ம சாதாரண வீட்டில் பெரிய ரவை இல்லை, நம்ம கோதுமை ரவை கடையிலே கோதுமை ரவை பெரிய ரவை கிடைக்கிது இல்லைங்களா, அந்த ரவை தான். அது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மலப்புரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பருப்பு பாயசத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி இவங்க வந்து கோதுமை பாயசம் எல்லா நல்ல நாட்கள்லாம் அந்த கோதுமை பாயசம் அடிக்கடி செய்வாங்க. மட்டும் இல்லை, நோன்பு தொடக்கிறதுக்கு இதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா கோதுமை பாயசம் தான் அதிகமாக அவங்க செய்வாங்க. சாதாரண ரவை பாயசம், இந்த கோதுமை ரவை பாயசம் தான் அதிகமாக செய்வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நெய்யில் வந்து எல்லாமே வறுத்து எடுத்துக்கலாம். ரவையெல்லாம் வறுத்துட்டு இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1/2 லிட்டர் அளவுக்கு தேங்காய் பால் தான் ஊற்றி நல்லா வேக வைக்க போகிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா மொத்தமாக 1 லிட்டர் தேங்காய் பால் வந்து தேவைப்படும். நம்ம வந்து 1ஆம் பால் 2ஆம் பால் எடுத்து வச்சாலும் பத்தலைன்னா நம்ம வந்து தண்ணி அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அந்த பாலே நல்லா வேகட்டும். வெந்து நல்லா சாஃப்டாக வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து சர்க்கரை நம்ம சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா இப்போ வந்து நம்ம கொதிக்க விட்டுட்டு இப்போ வெந்திருக்கான்னு பார்ப்போம். வேகாது, ஏன்னா நம்ம ரவை வந்து வறுத்துருக்கோம். ஏற்கனவே இது வந்து பெரிய ரவை, சீக்கிரமாக வேகாது. இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் ஊற்றி வேக வச்சாலும் கூட வறுத்ததுனால வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பாருங்கள், வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். இதிலே வந்து நம்ம இன்னும் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு, அதாவது 1/4 லிட்டர் அளவுக்கு மறுபடியும் தேங்காய் பால் ஊற்றி நல்லா வேக வச்சுக்கணும். மொத்தம் 1 லிட்ரு 1.5 லிட்டர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து கரெக்டாக 1 லிட்டர் அளவுக்கு நான் வந்து தேங்காய் பால் வந்து சேர்த்துருக்கேன். 1ஆம் பால் எல்லாமே சேர்த்து இப்போ 1/2 டம்ளர் வந்து ஊற்றி அதையும் விட்டு, ஏன்னா வேகலை, அது இன்னும் கொஞ்சம் வேகணும். அதனால் மறுபடியும் 1/2 டம்ளர் வந்து, அதாவது 1/4 லிட்டர் அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இது கூடவே வந்து நம்ம சர்க்கரை வந்து பால் காய்ச்சி ஊற்றிக்கிடலாம். இல்லை நாட்டு சர்க்கரை நல்லதாக இருந்ததுன்னா நம்ம அப்படியே சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு. வந்து நான் வந்து இப்போ அந்த 1 கப்புக்கு அளவுக்கு ரவை சேர்த்தேன் இல்லையா, இப்போ அதில் வந்து 2 கப் அளவுக்கு நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் சர்க்கரையாக இருந்துச்சுன்னா அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இல்லை சீனி போடுறவங்களாக இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சீனி போட்டு வெள்ளையாக கூட செஞ்சுக்கலாம். அதுவும் சூப்பராக தான் இருக்கும். ஆனால் நாட்டு சர்க்கரை கருப்பட்டி இது சேர்க்கும்போது வந்து நம்மளுக்கு உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். எனக்கு இனிப்பு வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு இதை கூடவே பார்த்திங்கன்னா ஏலக்காய், சின்ன ஜீரகம், சுக்கு இதெல்லாமே பொடி பண்ணி நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இதை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்த உடனே பால் ஊற்றி அப்படியே கலந்து விட்டு ரொம்ப கொதிக்க விடாமல் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க தேங்காய், முந்திரி பருப்பு இதெல்லாம் வந்து போட்டு அப்படியே இறக்கிட்டோன்னா சூப்பரான கோதுமை பாயசம் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஒரு டைமாவது இது செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி சண்டே, இன்றைக்கே செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் சந்தோஷப்படுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு திக்காகவும் நல்ல சூப்பர் கலராகவும் இருக்குது பாருங்கள். அது பார்த்தாலே தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு லைக் போடுங்க. கமெண்ட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.